திராட்சைப்பழ ரசம். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து திராட்சைப்பழ ரசத்தை இந்த பந்தியிலே கடைசி முறையாக பானம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு பாத்திரத்தில் பங்கு பெறுவது அவருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் முதலாவதாக கொடுக்கப்படுகிறது. இந்த பூமியில் பரலோக ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து இதிலே எல்லோரும் பானம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை தம் சீஷர்களோடு பானம் பண்ணுவதில்லை என்று அறிவித்து விடுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப் போகிறார். அதன் பின்பு அவரால் தம் சீஷர்களோடு பிரத்யட்சமாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற முடியாது. இந்த பூமியில் பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பலவற்றை அனுபவிக்கிறார்கள். திருவிருந்தில் பங்கு பெறுகிறார்கள். இதன் மூலமாக ஆசீர்வாதங்களையும் சரீர ஆரோக்கியங்களையும் ஆறுதலையும் பெற்று சந்தோஷம் அடைகிறார்கள். பரிசுத்தவான்கள் மரித்த பின்பு அவர்கள் திராட்சை ரசம் பருக மாட்டார்கள். அவர்கள் பரலோகத்தில் கர்த்தரோடு கல்யாண விருந்தில் பங்கு பெறுவார்கள். திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் பரலோகத்தில் பெருவிருந்திலும் பங்கு பெறுவார்கள். பெரியது வரும்போது சிறியது ஒளிந்து போகும். சூரிய வெளிச்சம் வரும்போது விளக்கின் வெளிச்சம் மங்கி போகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் ராஜ்யத்தில் தம் பிள்ளைகளோட பானம் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரை பரலோகத்தில் மறுபடியும் தரிசிக்கும் சிலாக்கியம் கிடைக்கும். அவ்வாறு பானம் பண்ணும் நாள் வரைக்கும் கர்த்தர் இந்த திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ண மாட்டார். வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு இரண்டு விதமாக வியாக்கியானம் கூறுகிறார்கள். அந்த நாள் வரைக்கும் என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இந்த பூமியில் இருந்த 40 நாட்களை குறிக்கும் என்பது ஒரு வியாக்கியானம். மற்றொரு வியாக்கியானம் கிறிஸ்து பரமேறி பரலோகத்திற்கு போன பின்பு தம்முடைய சீஷர்களோடு கல்யாண விருந்தில் பங்கு பெறுவதை குறிப்பதாகும். கர்த்தருடைய பந்தியில் இயேசு கிறிஸ்துவும் பங்கு பெறுவார். இந்த சந்தோஷங்களில் அவருக்கும் பங்கு உண்டு. அவருக்கு முன்பாக இந்த சந்தோஷம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் மரித்த பின்பு நம்முடைய கர்த்தரோடும் அவருடைய சகல பரிசுத்தவான்களோடும் பந்தியில் பங்கு பெறுவோம் என்பது நம் எல்லோருக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் திவ்ய ஆசீர்வாதமாகும். நமது ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் அந்த ஆசீர்வாதத்தையே தரிசித்து முன்னோக்கி செல்ல வேண்டும்.